கனடால இல்லீகலா இருக்கிற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்படிச்சிருக்கு கனடாவுடைய ஐஆர்சிசி. கனடாவுடைய இமிகிரேஷனை டீல் பண்ற ஐஆர்சிசி உடைய டெபுட்டி மினிஸ்டரான டெட் கால்வின் ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காரு. அதன்படி இந்த மே மாதம் இறுதியோட கனடியன் கவர்மெண்ட் ஒரு மிகப்பெரிய டிஜிட்டல் சிஸ்டம் லான்ச் பண்ண போறாங்க. இந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா கனடால டெம்பரரி ரெசிடென்ஸா இருக்கிற, அதாவது ஸ்டூடெண்ட் விசா, ஒர்க் பெர்மிட்ல இருக்கிறவங்களுடைய விசா வேலிடிட்டியை மானிட்டர் பண்ணும். சோ நீங்க ஸ்டூடெண்ட் பெர்மிட்லயோ இல்ல ஒர்க் பெர்மிட்லயோ இருந்தீங்கன்னா உங்க பெர்மிட் முடிந்த பிறகு உங்களுக்கு 90 நாள் டைம் இருக்கும். அதுக்குள்ள நீங்க வேற பெர்மிட்டை வாங்க பார்க்கணும். ஆனால் அதுவும் செய்யாம நீங்க இல்லீகலா நாட்டுக்குள்ள இருந்தீங்கன்னா இந்த சிஸ்டம் உங்களை அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸ் அப்படின்னு காமிச்சிரும். சோ அப்படி கவர்மெண்ட் இதை அலர்ட் பண்ணும் பட்சத்துல அவங்க உங்க மீது நடவடிக்கை எடுப்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி இந்த மாதிரி விசா அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆனவங்களை மானிட்டரே பண்ண முடியாத நிலைமை கனடியன் கவர்மெண்ட்டுக்கு இருந்துச்சு. எத்தனை பேர் அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க அப்படின்ற டேட்டாவே எங்களுக்கு இல்ல, நிறைய பேர் நாட்டுக்குள்ள இருக்காங்க எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இந்த சிஸ்டம் லான்ச் பண்றதுனால ஒவ்வொரு ப்ரொஃபைலுக்குமே ஒரு ரிஸ்க் ஸ்கோர் அது ரெடி பண்ணும். அதாவது உங்க விசா டைம்லைன்ல உள்ள கேப், எத்தனை வாட்டி நாட்டை விட்டு வெளியே போயிட்டு உள்ள வந்திருக்கீங்க, என்ன பண்றீங்க, எல்லாத்தையும் வச்சு ஒரு ஸ்கோர் உருவாகும். சோ அதை வச்சு உங்களுடைய ப்ரொஃபைல இன்னும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஒருவேளை நீங்க அவுட் ஆஃப் ஸ்டேட்டஸ்க்கு போயிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 வகையான ஆர்டர் வழங்கப்படலாம். முதல் ஆர்டர் பாத்தீங்கன்னா டிபாச்சர் ஆர்டர். இந்த ஆர்டர் எப்போ உங்களுக்கு வந்துச்சோ அன்னையில 30 நாள் வரைக்கும் உங்களுக்கு டைம் நாட்டை விட்டு வெளியேற. அப்படி நீங்க வெளியேறிட்டீங்க அப்படின்னா உங்க ப்ரொஃபைலுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க நாட்டை விட்டு வெளியே போய் நாளைக்கு வேற ஏதாவது ஒரு பெர்மிட் அப்ளை பண்ணி திரும்ப கனடாக்குள்ள வந்துக்கலாம். ஆனால் இந்த எக்ஸ்க்ளூஷன் ஆர்டர் அப்படின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வாங்கிட்டு நீங்க வெளியேறணும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 இயர் பேன் போடப்படும். மேலும் நீங்க அடுத்த வாட்டி கனடா வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பெர்மிஷன் வாங்கி தான் வரணுமே. மூன்றாவது உள்ள ஆர்டர் தான் ரொம்ப மோசமான ஆர்டர், டிபோர்டேஷன் ஆர்டர். இது வந்துருச்சுன்னா உங்களுக்கு பெர்மனன்ட் பேன் அப்படின்னு அர்த்தம். நீங்க நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவீங்க. மேலும் நீங்க நாட்டுக்குள்ள வரதுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் எடுக்கணும். சோ அதனால இப்போதைக்கு லாஜிக்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு விசா முடியும் பட்சத்துல 90 நாட்களுள்ள எதையா பண்ணி நீங்க வேற விசா வாங்க பார்க்கணும். இல்லனா கம்முனு ஊருக்கு போயிட்டு ஏதாவது ஒரு வழியில ரிட்டர்ன் வந்தா உண்டு. ஆனா அதெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. நான் இருக்கிற மாதிரி இருப்பேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு பயங்கர ரிஸ்க்ல தள்ளப்படுறீங்க. இதையும் தாண்டி நிறைய பேர் ஸ்டூடெண்ட் விசா இல்ல ஒர்க் பெர்மிட்ல உள்ள வந்துட்டு காலேஜ்லயும் படிக்காம ஒர்க்கும் பார்க்காம இந்த மாதிரி ஏமாத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்டயும் கவர்மெண்ட் இனிமே கரெக்டா நீங்க அந்த காலேஜ்ல கண்டினியூ பண்றீங்களா, இந்த ஒர்க்ல நீங்க இருக்கீங்களா, குவிட் பண்ணாம எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணுவாங்க. ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிமே ஒவ்வொருத்தவரும் கரெக்டாக மானிட்டர் செய்யப்படுவாங்க. ஏன்னா இந்த நாட்டுல அதிகமான இமிகிரன்ஸ் இனிமே தேவையில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்ததுனால இருக்கிற மக்களை கரெக்டா மானிட்டர் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்கு கவர்மெண்ட். அதனால நீங்க ஒர்க் பெர்மிட்ல இருக்கீங்களோ, ஸ்டூடெண்ட் பெர்மிட் இருக்கீங்களோ, உங்க விசா முடியறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம், அதுக்கு நம்ம என்ன பிளான் பண்ணணும் அப்படின்ற தயவு செய்து இப்பயே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கடைசியில பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஊருக்கு போக வேண்டியதான்.